என் பிள்ளைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லைங்க அப்படின்னு புலம்புற அம்மாங்களுக்கு சொல்கிறேன். இந்த தட்டைப்பயிர் இல்லை இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் தட்டைப்பயிர் இருக்குது. அது வாரத்தில் 1 or 2 times கண்டிப்பாக கொடுங்க. இது நம்ம ஹார்ட் ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. ப்ளஸ் கான்ஸ்டிபேஷன் இருக்கிற குழந்தைங்களுக்கு இது ஹைலி அட்வைசபிள். சின்ன வயசில் தட்டைப்பயிர், கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு அம்மா காரக்குழம்பு வைப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இந்த மாதிரி 1 pot தட்டைப்பயிர் சாதம் என் பசங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ 1 cup எந்த டைப் ஆஃப் தட்டைப்பயிர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 4 மணி நேரம் ஊற விட்டுருங்க. இப்போ டேரெக்டாக ப்ரெஷர் குக்கரில் ஒரு கரண்டி எண்ணெய், கடுகு, சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டை இடிச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 2 வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுல ஊர்ன தட்டைப்பயிர் 1 cup, அதோட 2 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் 3 டீஸ்பூன் குழம்பு தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல வீட்டரிசி 1 cup 1/2 மணி நேரம் கழுவி ஊற வச்சிருந்தேன். அதை உள்ள சேர்த்து மசாலாவோட நல்லா பெரட்டிட்டு 1 கப்புக்கு 3 cup தண்ணி அளவுல ஊத்திக்கோங்க. தண்ணி இந்த அளவுக்கு சலசலன்னு கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணி 4 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பிரஷர் குக்கர் ஓபன் பண்ணதுமே அவ்வளோ வாசனையா இருக்கும். இதுல கை நிறைய கொத்தமல்லி, 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு சுட சுட சர்வ் பண்ணி பாருங்களேன், திவ்யமா இருக்கும். அண்ட் ஒரு வாயிலுமே இந்த பருப்பு இருக்கிறதே தெரியாது, அழகா அந்த தட்டைப்பயிர் வாயில கரைஞ்சிரும். இந்த 1 pot தட்டைப்பயிர் சாதம் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன். ஸோ கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?